இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் செஞ்சேன். பொங்கல் வேணுமா? இல்ல இடியாப்பம் வேணுமான்னு பசங்கள்ட்ட கேட்டேன். 2 பேரும் கோரஸா இடியாப்பம் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் நார்மலா இந்த இடியாப்ப கட்டையில தான் புழிவேன். பட் நார்மலா சில பேர் வந்துட்டு சுத்துற மாரி வச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்ட்டா வரும்னு நான் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. இதுவே எனக்கு கொஞ்சம் ஓகேவா தான் போயிட்டுருக்கு. இடியாப்ப மாவு எப்பயுமே அம்மா தான் அரைச்சு குடுப்பாங்க. அது செய்றதே பெரிய ப்ராசஸ் தான். அரிசிய வந்துட்டு ஊற வச்சுட்டு, அத உலர்த்திட்டு, மில்லுல போய் இடிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அத வெயில்ல காய வச்சுட்டு, சலிச்சு வப்பாங்க. சில பேர் டைரக்ட்டா பச்சரிசி மாவு அரைச்சு செய்றாங்க. பட் இந்த டேஸ்ட்ட சாப்பிட்டுட்டு எனக்கு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து செட் ஆகல. அதுக்கு ஊத்தி சாப்பிடுறதுக்கு தேங்காய் பால் செஞ்சாச்சு இன்னைக்கு. நார்மலா சுகரே யூஸ் பண்றது கிடையாது. பட் இந்த தேங்காய் பாலுக்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரையில போட்டு செய்றத விட, ஜீனி தான் இதுக்கு சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. டயட்னு பார்த்தா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி சாப்பிட்ற வேண்டிதான். மார்க்கெட்ல கொய்யாக்கா ரொம்ப பெருசா கிடைக்குது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கடிக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. பட் இது நாட்டு கொய்யாக்காவா இல்ல ஹைபிரிட்டா என்னன்னு தான் தெரியல. பட் தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. தேங்க் யூ. பை.